அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் நான் வேண்டுகொள்கிறேன். அதேபோல் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இன்று உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விசுவாசி புரட்டாசி 25 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 11, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை ரோகிணி, பின்பு விருச்சிகம். திதி இன்று அதிகாலை 12:38 வரை சதுர்த்தி, இரவு 10:22 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சுவாதி, விசாகம். ராசி பார்த்திங்கன்னா துலாம், விருச்சிகம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலா ராசி, துலா லக்கணம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட மரணங்கள் இதனாலேயே ஏற்படுகின்றன. சந்திராசன் என்று அறியாமல் அவர்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கக்குள்ள தடுமாறி கீழே வரக்குள்ள அடிதான் படும். ஆனால் மெயின் ரோடாக இருந்தால் பின்னாடி வரும் வாகனங்கள் ஏற்றி விட்டு மரணத்தை கொடுத்து விடும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நிறையா பேர் இறப்புக்கு இந்த சந்திராசனமே காரணம். அது கூட இந்த மது அருந்துவது முன்னூறு காரணம். எக்காற்ற கொண்டும் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்காதீங்க. நீங்கள் சரியாக இயக்கிறா போல் தெரிந்தாலும் சந்திராசனம் உங்களை தடுமாற வைத்து விழ வைத்து விபத்தை ஏற்படுத்தி கடைசியில் மாரகத்தை கொடுத்துரும். அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க, தொலைதூர அலுவலகம் மேற்கொள்கிறவங்களாம் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளும் சரியாக எடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா சந்திராசை பொறுத்து மட்டும் மறதி, மன உளைச்சல், அலைச்சல், விரயம் அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பயன்படுத்தினா இந்த கௌரி நல்ல நேரத்தை குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். அதே போல் இன்று சனிக்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் சனி பகவானே. சனி பகவான் அசுப உரை என்றாலும் சனிக்கிழமையில் அவர் சுப உரையாக இயங்குவார். இந்த தீராத வியாதிகளுக்கு மருந்து உண்ணுதல், அதேபோல் எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கோ இந்த சனிக்கிழமையை சனி ஓரையை தேர்வு பண்ணிங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை 100% வெற்றியிலே முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சனி ஓரை, ஏன்னா சனி ஓரை முடிஞ்ச உடனே அடுத்தது சுப ஓரை குரு ஓரை வரும். குரு பகவான் சனியும் எதிர்கிரகங்கள் என்றாலும் இரண்டும் இணைந்து வரக்குள்ள அவங்கவுங்க கடமையை அவங்க செய்வாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அது குரு வாரம் முடிஞ்ச பிறகு அடுத்து 2 வரை அசுப வரை வரும். 2 மணி நேரம் செவ்வாய் சூரியன். அந்த 2 மணி நேரம் சென்ற பிறகு அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் சந்திரன் 3 மணி நேரம் சுப வரையாக இயங்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சனி வரை மதியம் 1 to 2, இப்போ 12 to 1 சந்திர வரை, 11 to 12 புதன் வரை, 10 to 11 சுக்கிர வரை. 10லேருந்து நீங்கள் 1 மணி மட்டும் இன்றைய நாளை இயக்கலாம். அதில் 12
1 மணி மட்டும் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கலாம். கடைசியில் 1 to 2 சனி வரையில் உடல்வாதிகளுக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ஓரையை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே போல் கோயிலுக்கு சென்றால் கொடி மரத்தை மட்டும் தொட்டு வணங்கலாம். வேறு எந்த கிரகங்களையும் தொட்டு வணங்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் கொடி மரத்தை வணங்கக்குள்ள எதிரில் எந்த சாமி விக்கிரகம் இருக்கக்கூடாது. எந்த சைடு சாமி விக்கிரகம் இல்லாமல் இருக்குதோ அந்த சைடு பார்த்து தான் நீங்கள் உளுந்தும் கும்பிடலாம், கையெழுத்தும் கும்பிடலாம். ஏன்னா அப்போது தான் கொடிமரத்தை வணங்குறதாக கொடிமரம் உணரும். நீங்கள் விக்கிரம் சாமி விற்கிற இடத்த பார்த்து கொடிமரம் நின்றுக்குள்ள வணங்கக்குள்ள அந்த கொடிமரத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் சாமிக்கு எதிரில் நின்று வணங்குறதால் நீங்கள் சாமியை தான் வணங்குறன்னு சொல்லி அந்த கொடிமரம் நினைத்துக்கொள்ளும். அதனால் சாமி விக்கிரகம் இல்லாத இடத்த பார்த்து கொடிமரத்தை வணங்கினீங்கன்னா அற்புத பலன்கள் பார்க்கலாம். ஏன்னா 4 சைடும் சாமி விக்கிரகம் இருக்காது. 3 சைடு சாமி விக்கிரகம் இருந்தாலும் ஒரு சைடு சாமி விக்கிரகம் இல்லாமல் தான் இருக்கும். அந்த சைடு நின்று நீங்கள் கொடிமரத்தை வணங்கினா கொடிமரம் 100% உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். இப்போ நம்ம இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். இந்த நாளில் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் எந்த வேலை இருந்தாலும் செய்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் இன்று சிறு லாபமாச்சும் அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரியடும் நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்களிடம் மனவிட்டு பேசி மகிழ்ச்சிகரமாக இன்றைய நாளில் பொழுதை கழிப்பீங்க. அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கணவன் மனைவிடையே சிறு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. ஒற்றுமையாக இந்த நாள் செல்லும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஒரு எதிர்ப்பும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ இல்லத்தில் கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் போய் இதை வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இதை வானானுவாங்க. அது போல நாள். அதனால் கோபத்தை அடக்கி பொறுமையாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நாள், வைத்தறிச்சல் படக்கூடிய நாள். அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஏமாற்றமும் மன வருத்தமும் பண விரயமும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாள். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு ஜெயமும் கிடைக்கக்கூடிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாக்கியப்படி இந்த குரு பகவான் மாறியதால் அற்புத பலன்களை மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக பெறுவார்கள். ஏன்னா 7ஆம் பார்வையாக முழு பார்வையாக மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதால் 100% வெற்றி கிட்டும். அதேபோல் வர 18ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டால் மகர ராசி 2.5 மாத காலம் அமோக வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக ஜொலிக்கும். அதேபோல் கடக ராசியும் அமோக வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான வெற்றிகளை உங்களால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் உழைப்புக்கேற்ற ஊதியமும்
உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மீன ராசியை பொறுத்து மட்டும் புத்தி கூர்மையும் விவேகமும் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு இன்று இருக்குது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நீங்கள் செலவு செய்யலாம். இப்போ இந்த துலா ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.